வசனத்தை வாசிக்கலாம். 32வது அதிகாரம் 1வது வசனம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. எவனுடைய பாவம் மூடப்படுகிறதோ மன்னிக்கப்படுகிறதோ அவன் பாக்கியவான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை கொண்டு ஊழியக்காரர்களை கொண்டு நம்மோடு கூட பேசிட்டே வரார். தொடர்ந்து நீங்கள் அதை தியானிக்கணும். அந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்து சேரை மாத்திரம் நீங்கள் நிரப்பி விட்டு போகாதபடி உங்கள் இருதயத்தையும் வார்த்தையினால் என்ன பண்ணணுமா? நிரப்பணும். ராமேன் சொல்லுங்க, சத்தமா நல்ல சொல்லுங்க. சேரை மாத்திரம் நம்ம நிரப்பி போறது நல்ல விஷயம். உங்கள் இருதயத்தை நீங்கள் வார்த்தையினால நிரப்பணும். பாஷா எதை பேசுறாங்க, சங்கீத பகுதி பேசுகிறவங்க எதை பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை தியானிக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. இந்த சங்கீதம் யார் எழுதி இருக்கிறா அப்படின்னா தாவீது எழுதி இருக்கிறான் இல்லையா? இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமே 119:65 நீங்க பார்க்கும்போது வாசிங்க யாராவது. 119:65. கர்த்தாவே உன் வசனத்தின்படி உங்கள் அடியேனை நன்றாய் நடத்தினி. உங்களுடைய வசனத்தின்படி நன்றாய் என்னை நடத்துகிறவர், என்னை நடத்தினவர், என்னை இனிமேலும் நடத்த போகிறவர். நல்லவங்களேன், ஆசீர்வாதம் நமக்கு தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அல்ல, எல்லா விதத்திலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். போன வாரத்தை பாஸ்டர் ஒரு வார்த்தை அழகா சொன்னாங்க. அந்த வார்த்தை தான் என் இதயத்துல அப்படியே ஒட்டி இருந்தது. போன வாரத்துல என்னன்னா, சாபத்துல தரித்திரனா இருந்த யோபு விழுந்து போகல, ஆசீர்வாதமா இருந்த சாலமோன் தான் விழுந்து போனான் இல்லையா? எவ்வளவு உபத்திரவத்துல இருக்கிறோமோ அதை பார்க்கிலும் ஆசீர்வாதத்துல நம்ம கவனமா இருக்க வேண்டும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை கைகளை நிரப்ப, உங்களை உயர்த்த, உங்களை மேன்மையை வைக்க போதுமானவர். ஆனால் ஆசீர்வாதத்துல நீங்களும் நானும் கவனமா இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தாவீது யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்துல நல்ல அமைதியாய், நல்ல சந்தோஷமா எல்லாவித அமலேக்கியரையும் எல்லாவித எதிரிகளையும் அவன் வென்று அவன் நல்ல சந்தோஷமா இருக்கிறான். நல்ல ஜெயசம்பத்தை பெற்றிருக்கும் போது பாருங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத பிசாசு எப்படி தாவீதை தொட்டு அவனுடைய சந்ததிகளை எப்படிப்பட்ட ஒரு குழப்பங்களை பிசாசு செய்கிறான் அப்படின்ற ஒரு காரியத்தை மாத்திரம் நான் பேசி நான் பாஸ்டரை கையில் கொடுக்க நான் விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். 2 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 11வது அதிகாரம் 1வது வசனம். வாசிங்க. வந்தபோது ரெண்டு சாமுவேல் 11:1. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். நீங்க 2வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, போருக்கு யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்துல தாவீது என்ன பண்ணானா, யுத்தத்துக்கு போகாதபடி உப்பரிக்கையின் மேல் உலாவி ஸ்நானம் பண்ணுகிற ஸ்திரியை பார்த்து அவன் பாவத்துல விழுகிறான். யார் அந்த ஸ்திரீ? நல்ல வாலிப மகள். அவளுடைய பேர் என்ன அப்படின்னா, அவளுடைய பேர் என்ன? யார் சொல்ல முடியும்? இலியாமா. பேர் என்ன பேர்? அந்த ஸ்திரீ பேர் பாருங்க, என்ன போட்டிருக்காங்க அந்த ஸ்திரீயுடைய பேர்? பத்சேபாள். நல்லா கவனிங்க. பத்சேபாளிடம் பாவத்துல விழுகிறான் தாவீது. இந்த பத்சேபாள் யார் என்று பார்த்தால், நல்லா கவனிங்களேன், பத்சேபாள் யார் என்று பார்த்தா பாருங்க, தொடர்ந்து ரொம்ப கொடிதான ஒரு பாவத்துல விழுகிறான் தாவீது. இந்த பத்சேபாள் யாருன்னா, அது அகித்தோப்பேலினுடைய பேத்தி. முதலாவது யாரு? பத்சேபாள் யாரு? முதலாவது அகித்தோப்பேலினுடைய பேத்தி, 2வது எலியாமினுடைய மகள், 3வது தான் உரியாவினுடைய மனைவி. அல்லேலூயா. முதலாவது யாரு? ஃபர்ஸ்ட் அகித்தோப்பேலினுடைய பேத்தி. முதலாவது யாரு? அகித்தோப்பேலினுடைய பேத்தி. 2வது எலியாமினுடைய மகள்,
மூன்றாவது தான் உரியாவுடைய மனைவி. இந்த அகித்தோப்பேல் யார் அப்படின்னு வாசிங்க பார்க்கலாம். 1 நாளாகமத்துல கொஞ்சம் ரெஃபரன்ஸ் நான் சொல்றேன், நீங்க கவனிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். 1 நாளாகமம் 28:33 வாசிங்களேன். 1 நாளாகமம் 28:33 வேகமா 28:33 இல்ல 22 நாளாகமம் வாசிங்க. அகித்தோப்பேல் ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தான். நீங்க ஆலோசனைக்காரனாய் இருக்கிறான் அகித்தோப்பேல். யாரு? தாவீதுக்கு ஆலோசனை சொல்லுகிறவன், நல்ல விதத்தில் ஆலோசனைகளை சொல்லுகிறவன். இஸ் a good கவுன்சிலர் அப்படின்னு போட்டிருக்கு குட் நியூஸ் பைபிள்ல. நல்ல ஆலோசனை கொடுக்கிறவன். ராஜ்யபாரத்தை எப்படி நடத்த வேண்டும், எங்க யுத்தத்துக்கு போக வேண்டும், எங்க யுத்தத்துல இருந்து வர வேண்டும், யார் இடத்துல பேச வேண்டும், யார் இடத்துல சம்பந்தம் கலக்க வேண்டும்ங்கிற ஒரு பெரிய கவுன்சிலர் யாரு? இந்த அகித்தோப்பேல். வேதம் சொல்கிறது 2 சாமுவேல்ல அகித்தோப்பேலினுடைய ஆலோசனை தேவ ஆலோசனை போல இருந்ததா. அப்படி நல்ல ஆலோசனை கொடுத்தவன் தான் யாரு? அகித்தோப்பேல். சரிங்களா? இரண்டாவது பாருங்க எலியாம் யார் பாருங்க. அதே 2 சாமுவேல்ல பாருங்க 23:34 வாசிக்கும் போது 2 சாமுவேல் புத்தகம் 23:34 எலியாம் ஒரு யுத்த வீரனா இருக்கிறான். தாவீதினுடைய சேனையில முதல் வரிசையில தாவீதுக்காக போராடுகிற ஒரு மனிதன், தாவீதுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு மனிதன், தாவீதினுடைய ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று போராடுகிற ஒரு மனிதன் தான் யாரு? எலியாம். மூன்றாவது தான் யாரு? அவனுடைய கணவனாய் இருக்கிற உரியா. இல்லையா? உரியாவும் யாரு? ஒரு நல்ல யுத்த வீரன். அதாவது 3 பேருமே தாவீதினுடைய அரசாங்கத்துக்கு கீழாக, தாவீதுக்கு கீழாக வேலை செய்கிறவர்கள். நல்லா கவனிங்க. 3 தலைமுறைக்கும் பாவத்தை செய்து விடுகிறான், 3 தலைமுறைக்கும் துரோகங்களை செய்து விடுகிறான் தாவீது. பாருங்க எவ்வளவு கர்த்தருக்கு பிரியமான மனுஷன், கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்ற மனிதன், கர்த்தருடைய இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமானவன். சவுலை தள்ளி தாவீதை நான் ராஜாவாக்கினேன் என்று கர்த்தர் மார்த்தட்டி சொல்லுகிற அளவுக்கு ஒரு உத்தமன் தாவீது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தாவீது நல்ல சந்தோஷமாய் நல்ல ஆசீர்வாதம் இருக்கிற தேசத்துல நல்ல இடத்துல இருக்கும்போது அவன் பாவத்துல விழுகிறான். எப்படிப்பட்ட பாவம்? சாதாரண பாவம் அல்ல. ஒருவனுக்கு அவன் துரோகம் செய்யல, அவன் கூட இருக்கிறவர்களுக்கு அவன் துரோகம் செய்தான். பாருங்க 3 சந்ததிக்கும் உள்ள பேத்தி அகித்தோப்பேலுடைய பேத்திப்பா. அகித்தோப்பேலுடைய பேத்தியை இவன் தவறு செய்கிறான். அப்போ தேவன் பாருங்க அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. இல்லையா? நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட தெய்வம்? சத்தமா சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட தெய்வம்? நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் யாரையும் பட்சபாதம் பார்க்கிற தெய்வம் அல்ல. யாருக்கும் என் பிள்ளை என்ன தேடுது ஆனா நான் தண்டிக்க மாட்டேன் அப்படி இல்ல. கர்த்தர் தான் நடுவில் நடந்து நிறுத்துவார், கர்த்தர் தான் வெளியரங்கமாய் மாற்றுவார். அல்லேலூயா. பாருங்க பத்சேபாள் இடத்துல தாவீது தவறு செய்யும் போது யாருக்குமே தெரியாது. தாவீதுக்கு தெரியும், பத்சேபாளுக்கு தெரியும். ஆனா யாரு? கர்த்தர் தான் வெளியே கொண்டு வருகிறார். யார் மூலியமாய்? நாத்தான் தீர்க்கதரிசி மூலியமா வருகிறார். வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. நாத்தான் தீர்க்கதரிசி மூலியமாய் கொண்டு வர்றாரு. பாருங்க 2 சாமுவேல் புத்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 12:7. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி நீயே அந்த மனுஷன் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு உனக்கு தப்புவித்து உன் ஆண்டவருடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவருடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேனப்பா. உன்னை ஆசீர்வதித்திருக்கிற ராஜபாரத்தை சவுலின் கையில இருந்து பிடுங்கி உன் கையில நான் கொடுத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்யலாமா? உரியா யாரு? உனக்கு உண்மையா இருந்தவன், உனக்கு உத்தமனா இருந்தவன், உனக்காக யாவையும் செய்து முடித்தவன், உனக்காக ஜீவனையே தர ஆயத்தப்படுத்தவன் உரியா. எலியாவும் அப்படிதான் உனக்காக யுத்தம் செய்தவன். அவர்களை நீதானப்பா பாதுகாக்க வேண்டும், நீதானப்பா அவர்களை வழி நடத்த வேண்டும். அகித்தோப்பேல் உனக்கு நல்ல ஆலோசனைக்காரனா இருந்தானே, அவனுடைய பேச்சின் மீது நீ ஆசை வைத்தது எப்படி தாவீது?
எப்படி நிறுத்துறாரு பாருங்க. நிறுத்தி ஒரு 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 தீர்க்க தரிசனம் சொல்றாரு பாருங்க. எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் பாருங்க. 9 வாசிங்க. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியானாகிய உரியாவை பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். பாருங்க, துணிகரம் வருகிறது. எந்த தாவீது, கர்த்தருக்கு பிரியமான தாவீது, ஒரு காலகட்டத்தில் தவறு செய்யும் போது அந்த தவறை திரித்துக் கொள்ள முடியல, அந்த தவறை தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருதய கடினமாகிற காரியத்தை நீங்கள் இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். ஆசீர்வாதம் இருக்கா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா? சந்தோஷம். அந்த ஆசீர்வாதத்துல நான் எப்படி இருக்கிறேன்? என் இருதயம் துணிகரமா இருக்கா? என் இருதயம் கடினமா இருக்கா? ஆண்டவருக்கு பிரியமாய் நான் இருக்கிறேனா? அதெல்லாம் ஆலோசனை பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தினந்தோறும் நம்ம அதை ஆலோசிக்க வேண்டும். தினந்தோறும் நம்மை குறித்ததான நிதானத்தை நம்ம கர்த்தரிடத்துல கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில், ஆண்டவரே நான் சரியா இருக்கிறேனா? நான் சரியா இருக்கிறேனா? ஆண்டவரே எந்தெந்த காரியத்துல எல்லாம் நான் விட்டு போயிருக்கிறேன்? என் பேச்சு மற்றவர்களுடைய இருதயத்தை பாதிக்க செய்து இருக்கிறதா? என்னுடைய சுபாவம் மற்றவர்களை கவர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிறதா? என்ன மன்னிங்க ஆண்டவரே. தாவீது எவ்வளவு பெரிய ராஜா, இன்றைக்கும் இந்த ஸ்டார் ஆஃப் டேவிட் என்று இஸ்ரவேல் கொடியில பொதிக்கப்பட்டிருக்கிறதா தாவீதினுடைய பேர். கர்த்தர் மன்னிக்கிறார். ஆனா சாபம் வருகிறது அவன் சந்ததியில. ஏன்னா ஒருத்தருக்கு துரோகம் செய்யவில்லை தாவீது, அவன் சந்ததிக்கே துரோகம் செய்திருக்கிறான் இல்லையா? அந்த நல்ல மனுஷன், நல்ல நீதிமான், உத்தமன், அவனை கொன்று போட்டிருக்கிறான். யாருக்காக? பத்சேபாளுக்காக. அவர் நீதியில கொண்டு வந்து நிறுத்தணும் இல்லையா? ஏன்னா அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தாலும் நீதியில் எப்படி வந்து நிறுத்தினார் பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் 11 வாசிங்க. இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் இருக்க பண்ணி, பொல்லாப்பை உன்மேல் இருக்க பண்ணி, உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. ஸ்திரீகளை எடுத்து நான் என்ன பண்ணுவேன்? அடுத்தவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, 13 வாசிங்களேன். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். நாத்தான் தாவீதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்தார். ஐயோ, தாவீது மனம் திரும்புகிறார். தாவீது இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, தவறு செய்தா என்ன பண்ணிடுவான்? மன்னிப்பு கேட்டுருவான் இல்லையா? தவறு செய்தா என்ன பண்ணிடுவான்? மன்னிப்பு கேட்டுருவான். ஆனா இந்த மன்னிப்பு போதாது. இந்த மன்னிப்பானது போதாது. ஏன்னா ஒரு உத்தவனை என்ன பண்ணிருக்கிறான்? கொலை செய்திருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மன்னிச்சிடுறேன், ஆனா விளைவுகளை என்ன பண்ணணும்? சந்திக்கணும். You will face the consequence அப்படின்னு அந்த விளைவை நான் உன்னை மன்னிச்சிடுறேன்பா தாவீது, உன்னை நான் மன்னிச்சிடுறேன், ராஜபரம் போவேன், ஆனால் அதற்கான விளைவை நீ என்ன பண்ணுவ? நீ சந்திப்ப. ஏன்னா நீ உத்தமனை மறிக்க பண்ணி இருக்கிறாய். நல்ல மனுஷன் அகித்தோப்பேல், அவன் என்ன பண்ணி இருக்கிற? நீ வேதனைப்படுத்தி இருக்கிற. எலியா, உனக்காக தானப்பா யுத்தம் பண்ணுகிறவன், அவனுக்கு என்ன பண்ணி இருக்கிற? வேதனை பண்ணி இருக்கிற. ஒருத்தருக்கு இன்விடேஷன் கொடுக்கும் போது ஒரு பாஸ்டரையா போய் நான் சந்தித்தேன். ஒரு 10 மணி அளவுல நல்லா பேசி இருந்தாங்க. அவர் சினிமாலலாம் வேலை செஞ்சிருக்கிறாரு, இன்னைக்கு ஓமன்ல இருக்கிறாரு, நல்ல ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அவர் சொன்னாரு, ஜேசன், நீ வந்து இப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு நல்ல ஒரு உதவி செய்யற அப்படின்னு வச்சுக்கேன். ஒரு உதவி செய்யற, ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு உதவி செய்யற, இல்ல ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு நீ உதவி செய்யறன்னு வச்சுக்கேன். சரியா? ஒரு 10 ஆண்டுகள் கழித்து உனக்கு ஒரு தேவை வருது, உனக்கு ஒரு பண பற்றாக்குறை வருகிறது, உனக்கு ஒரு குடும்பத்துல ஏதோ ஒரு சூழ்நிலை, பணத்துக்கான ஒரு சூழ்நிலை வருகிறது. அந்த மனிதன் நீ கொடுத்திய உதவுனா இல்லையா, அந்த மனுஷன் கொடுப்பான்னு நீ நம்புறியா அப்படின்னு கேட்டார். நம்புறதாங்களே, ஏன்னா கொடுப்பான்ல, நம்ம உதவி செய்ய என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்கல்ல. நான் உதவி செஞ்சிருக்கிறேங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கிறேன், உதவி செஞ்சிருக்கேன். அவர் சொன்னாரு, 100%, 97% என்ன பண்ண முடியாது? நீ கொடுத்ததை அவன் தரவே முடியாது. அல்லேலூயா. ஆமா, எனக்காக உதவி செஞ்சான்னு தான் கொடுப்பானே தவிர மன உகந்து என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருக்காக நீங்கள் செய்திருப்பீர்கள், ஆண்டவருக்காக ஏதாவது நீங்கள் செய்யும் போது 100% பரலோகம் கூடியே இருக்கும் அப்படின்னாரு. அல்லேலூயா. கர்த்தர் 100% நமக்கு தருவார். ரெகபோத்தை கர்த்தர் யார் கையில கொடுத்தாரா?
ஈசாக்கின் கையில கொடுத்தார். கேர்கால் மேய்ப்பர்கள் அபிமெலேக்கு வந்து சொல்றாங்க, இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறாராமே, இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாமே, இவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொள்வோம். கர்த்தர் நமக்கு தான், அவர் தான் நம்மை உயர்த்த முடியும், அவர் தான் நம்மை வாழ வைக்க முடியும். யாரும் உங்களுக்கு அத்தாட்சி கிடையாது. யாரும் உங்களுக்கு அத்தாட்சி பண்ணி இருக்கிறாங்களா? யாராவது உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து இருக்கிறாங்க? நம்பிக்கையான வார்த்தையை பேசலாம், ஆனா யாரும் உங்களுக்கு உத்தரவாதி கிடையாது. அல்லேலூயா. பக்கத்து கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் உங்களுக்கு உத்தரவாதி கிடையாது. யாரும் நமக்கு உத்தரவாதி கிடையாது, இல்லையா? யார் நமக்கு உத்தரவாதி? கர்த்தர் தான் நமக்கு உத்தரவாதி, இல்லையா? கர்த்தர் தான் நம்மை பாதுகாக்கிறவர். பாருங்க, தாவீது எத்தாச்சு, தாவீது ராஜா மன்னிக்கலாம்ல, ஆண்டவர் மன்னிக்கிறாரு. ஆனா விளைவு எப்படிப்பட்ட விளைவு பாருங்க. அதான் வாசிங்க, இன்னொரு வாட்டி வாசிங்க, 11 வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டில் பொல்லாப்பை உன்மேல் எழுப்ப பண்ணி, பொல்லாப்பை உன்மேல் எழுப்ப பண்ணி, உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். 13 பாருங்க. அப்பொழுது தாவீது நாத்தானின், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டை விட்டு போய்விட்டார். நல்ல கவனிங்க, மன்னிப்பு உண்டு, ஆனால் விளைவுகளை சந்திக்க வேண்டும். நீங்க தொடர்ந்து அப்படியே வாசிக்கும் போது தாவீதினுடைய பிள்ளைகளுடைய பாருங்க, கடவுள் அவ்வளவு அழகா ஸ்கிரீன் பிளே பண்றார். அவ்வளவு நேர்த்தியான தெய்வம், நீதி செய்கிற தெய்வம். நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது தாவீதினுடைய பிள்ளைகள் யார் யார் அப்படின்னு பார்த்தா, ஆமா நீங்க தொடர்ந்து வாசிங்க. 13வது அதிகாரத்துல வாசி பாருங்க. 14 வாசிங்க. 14 ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள், இல்ல 13:1 வாசிங்களேன். 13 பாருங்க, நாத்தான் தீர்க்கதரிசி சொன்னது, அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேற்று பாருங்க. தாவீது பண்ண தவறு மன்னிச்சிட்டார் ஆண்டவர், ஆனா விளைவுகளை எப்படி சந்திக்க வைக்கிறார் பாருங்க ஆண்டவர். இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தால், அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் கோபம் கொண்டான். நல்ல கவனிங்க, தங்கச்சிய அண்ணன் கெடுத்த சரித்திரம் வேதத்துல இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு தான் நினைக்கிறோம் அப்படி இருக்கு. இல்ல பாருங்க, தங்கச்சி யார் கெடுத்திருக்கா? அண்ணனை கெடுத்திருக்கான். தங்கச்சி யார் கெடுத்திருக்கா? அண்ணனை. பாருங்க, குடும்பத்துல கர்த்தர் ஒரு பெரிய குழப்பங்களை கொண்டு வருகிறார். எதன் மூலியம்? தாவீதின் மூலியமாக. அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு அடிக்கிற லூட்டி நாளைக்கு விளைவா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு சேட்டையே பண்ணக்கூடாது. நிறைய பேர் சொல்றாங்க, நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன். இல்ல, உங்கள் சந்ததி உங்களுக்கு பின்பாக வருகிறது. அவர்களை சாபம் வைக்காத விட ஆசீர்வாதத்தை வைத்து போங்க. ஏன்னா நீங்க வாழ்ற வாழ்க்கை, நான் வாழ்ற வாழ்க்கை தான் பின்னாடி என்ன பண்ணுவார் கர்த்தர்? நியாயம் விசாரிப்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல கையை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கையை வைத்துதான் என் சந்ததி. இன்னைக்கு எவ்வளவு ஊழியக்காரர்கள், பெரிய பெரிய தகப்பன்மார்கள்லாம் போய் டாக்ஸ் கொடுத்ததுனால இன்னைக்கு பிள்ளைகள் பெரிய சபையை கட்டி ஊழியக்காரனை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் அவ்வளவு பெரிய விஷயம் செய்யல, ஆனா தகப்பன்மார்கள் போட்ட விதையினால இன்னைக்கு வளர்ந்து நிற்கிற பிள்ளைகள் ஏராளம். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தாவீது பண்ண தவறு, அவனுடைய சொந்த மகனே, சொந்த தங்கச்சி என்ன பண்றான்? கெடுக்கிறான், மோகம் கொள்ளுகிறான். அது மாத்திரமல்ல, அந்த அம்மோனையும் யார் தான் கொலை செய்கிறான்? அவனுடைய இன்னொரு மகனா இருக்கிற அப்சலோம் கொலை செய்கிறான். அப்சலோம் யாரு? சாதாரண ஆளா? அழகுல சிறந்தவன். வேதம் சொல்லுகிறது, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பருக்களும் இல்லாதவன். நம்முடைய அழகு எப்படி விவரிக்குது பாருங்க வேதம். 2 சாமுவேல் 14:25 வாசிங்க. 2 சாமுவேல் 14:25 வாசிங்க. இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியமுள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்து அவன் தலைமயிர் தனக்கு பாரமாய் இருப்பதினால் வருஷாந்தரம் சிரைத்துக் கொள்வான். சிரைக்கும் போது அவன் தலைமயிர் ராஜாவுடைய நிறையும்படி 200 சேக்கல் நிறையாயிருக்குமா. பாருங்க, அழகுல சிறந்தவன், நல்ல சௌந்தரியம் உள்ளவன்,
நீங்க நம்ம நினைக்கிறோம்ல, என் புள்ள நல்லா படிக்குது பிரதர், நல்லா படிக்கிற பையன் இறந்து போயிட்டான், நல்லா படிக்கிற பையன் கெட்டு போயிட்டான், நல்ல பையன் மாறி போயிட்டான். எதனால? தாவீது செய்தது நிமித்தம் கர்த்தர் அப்சலோமை பாருங்க, அந்த ஸ்கிரீன் பிளே ஆச்சரியமா இருந்தது, ஆச்சரியமா இருந்தது. மன்னிக்கிறாரு, ஆனா விளைவுகளை தாவீது சந்திக்க வேண்டும். அந்த வேதனையோடு எழுதின சங்கீதம் தான் சங்கீதம் 32. வாசிக்க பார்க்கலாம். 32:1 மறுபடியும் 32 எப்படி அவரு பேசுறாரு பாருங்க, எப்படி ஆரம்பிக்கிறாரு பாருங்க அந்த சங்கீதத்தை. சங்கீதம் 32:1 வாசிங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்போ மன்னிக்கிறாருன்னா எப்படி மன்னிச்சிருக்கிறாரு? கொஞ்சம் டெமோவா மன்னிச்சிருக்கிறாரு. ஆனா காரியங்கள் பாருங்க, அவனுக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே நீ தொடர்ந்து வாசிக்கும் போது அவனுடைய சொந்த மகனா இருக்கிற இந்த அப்சலோம் தான் யாருக்கு எதிரியா நிற்கிறான்? தன் சொந்த தகப்பனா இருக்கிற தாவீதுக்கு. தாவீது ராஜாவா இருக்கிறான், குடும்பத்திலே அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டையை உண்டு பண்றாரு. எதனால? நீ செய்த துரோகத்தின் நிமித்தம். ஒரு துரோகமா இல்ல, 3 சந்ததிக்கும் செய்த துரோகத்தின் நிமித்தம். இன்னொன்னு தெரியுமா? இந்த அகித்தோப்பேல் யாரு? தாவீதுக்கு ஆலோசனை சொன்னா இல்லையா, அந்த அகித்தோப்பேல் யாரோட கூட்டு சேர்றான்? அப்சலோமோட கூட்டு சேர்றான். வாசிங்க, அந்த ஒரே வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. அப்சலோம் யார் கூட கூட்டு சேர்றாரு பாருங்க. 2 சாமுவேல் வாசிங்க. 2 சாமுவேல் 13:28 வாசிங்க. 2 சாமுவேல் 13:28. அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி, அம்னோன் திராட்சரசம் குடித்து கரித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள். அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன். 15:12 வாசிங்க. 2 சாமுவேல் 15:12 வாசிக்கிற பாருங்க. அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது வாசிங்க. தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேல் என்னும் கீலோனியனை அவன் ஊராகிய கீலோவிலிருந்து வரவழைப்பித்தான். ஏன்? ஆலோசனை, நல்ல ஆலோசனைக்காரன். அவருடைய ஆலோசனை கர்த்தருடைய ஆலோசனை போல இருக்கும். தாவீது கிட்ட இருந்து யார் பிரிந்து போறா? இந்த அகித்தோப்பேல். ஏன்? என் பேச்சை கெடுத்திருக்கான்பா தாவீது, அவனுக்கு உண்மையா இருந்திருக்கிறேன், என் மருமக உண்மையா இருந்திருக்கிறாரு, என் மகன் உண்மையா இருந்திருக்கிறாரு. ஆனா இந்த தாவீது என்ன பண்ணிருக்கிறான்? எனக்கு துரோகம் செய்திருக்கிறான் என்று சொல்லி அப்சலோமோடு கூட்டி வைத்து தாவீதை அழிக்க நினைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மன்னிக்கிறாரு, ஆனா விளைவுகள் மோசமானது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பாருங்க, கர்த்தர் நிறைய பேர் நம்ம கேட்கறது ஒரு விஷயம் நான் பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்தது. நிறைய பேர் பரலோகம் போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆண்டவர் பரலோகம் பின்னாடி போகணும், ஆண்டவர் பின்னாடி விட்டுணும், ஆண்டவர்லாம் வேணும், பரலோகம் போயிடணும். இயேசுவை நான் திருப்தி படுத்தணும்னு கிடையாது, பரலோகம் போயிடணும். பிதாவை யூத நபிகள் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவை தவிர பிதாவை ஒருவராலும் திருப்தியாக முடியாது. அல்லேலூயா. இயேசுவை தவிர பிதாவை யாராலும் என்ன பண்ண முடியாது, திருப்தியாக முடியாது. இன்னைக்கு இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் தனியா ஒரு சைடு துவா பண்றாங்க. நான் சொல்றேன், இயேசுவை தவிர நமக்கு ரட்சிப்பு என்பது இல்லை. அல்லேலூயா. இயேசு இல்லாமல் நமக்கு மீட்பு என்பது இல்லை. இயேசு இல்லாமல் நமக்கு மோட்சம் என்பது கிடையாது. இயேசுப்பா தான். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே மாறிச்சு. ஒன்லி ஜீசஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு, ஜெகோவா விட்னஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு, ஆர்சி அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. எல்லாம் சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, தனித்தனியா இருக்கிறவங்க இருக்கிறாங்க, மூணில் ஒரு பங்கு இருக்கிறாங்க. அதனால்தான் ஜனங்கள் குழம்பி என்ன பண்றாங்க, ஐயோ எந்த சர்ச்சுக்கு தான் போறது தெரியலையே. அதனால நீங்க எப்படி உண்மையை தெரிஞ்சுக்க, இந்த சத்திய வேதத்தை நீங்க படிக்கணும் இல்லையா? இந்த சத்திய வேத வசனத்தை நீங்கள் படிக்கணும். நீங்க படிக்கும் போதுதான் நான் போய் சொன்னா கூட நீங்க என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சுக்கோங்க. நீங்க நிறைய பேர் படிக்கிறதே கிடையாது வேதத்தை, சும்மா ரீல்ஸ்ல அப்படியே மெசேஜ் பாக்குறது, ரீல்ஸ்ல ஒரு 15 செகண்ட் 1 நிமிடம் ரீல்ஸ்ல என்ன பண்ணிடுறோம், பார்த்துடுறோம். போட்டோ ஒரு வசனம் போட்டோ அமைச்சா அந்த வசனத்தை அந்த நாளுக்கான வசனம் அதுதான் இல்ல. வேதத்தை வாசிங்க, வேதத்தை தியானிங்க இல்லையா? கர்த்தரோடு கூட உறவாடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் தான், ஆனால் அவன் துரோகம் செய்தது நிமித்தம் கர்த்தர் எப்படி வாட்டி வதைக்கிறார் பாருங்க இல்லையா? அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, யாரையும் விட்டு வைக்கிற தெய்வம் அல்ல, அவர் நீதியுள்ள தெய்வமாய் இருக்கிறார்.